ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லிட்ரேச்சர் இன்சைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி தி கேண்டர்பரி டேல்ஸ்ல இருந்து தி நைட் டேல். இதுக்கு முன்னாடி ப்ரோலாக் இருக்கு, முன்னுரை, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நவ லெட்ஸ் கெட் இன்டு தி நைட் டேல். இந்த ஸ்டோரியை ஒரு நைட் சொல்றாரு. இப்போ இந்த ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். திசியஸ், டியூக் ஆஃப் எத்தென்ஸ், ஹிப்போலைட்டா, இவங்க திசியஸோட வைஃப் அண்ட் குவீன் ஆஃப் அமேசன்ஸும் கூட. எமிலி, ஹிப்போலைட்டாவோட சிஸ்டர். அர்ச்சைட்டா அண்ட் பாலமோன் இவங்க ரெண்டு பேரும் கசின்ஸ் அண்ட் தீபஸ் அப்படிங்கிற பிளேஸ்ல நைட்ஸா இருந்திருக்காங்க. தீசியஸ் தீபஸை கான்கர் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் ஏதென்ஸ்க்கு பிரிசனர்ஸா கொண்டு வந்துடுறாரு. இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தீசியஸ் டியூக் ஆஃப் ஏதென்ஸ், இவர் ஒரு மைட்டி வாரியர். இவர் அமேசான் அப்படிங்கிற ஒரு பிளேஸை கான்கர் பண்ணிட்டு அந்த பிளேஸுடைய குவீனான ஹிப்போலைட்டாவை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் பண்ணிட்டு ஹிப்போலைட்டா அண்ட் அவளுடைய சிஸ்டர் எமிலிய கூட்டிட்டு தன்னோட பிளேஸான ஏதென்ஸ்க்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்பொழுது வழியில ஒரு குரூப் ஆஃப் உமன் உட்காந்து அழுதுட்டும் புலம்பிட்டும் இருக்காங்க. அதை பார்த்த இவரு இறங்கி என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது அந்த உமன் சொல்றாங்க, கிங் கிரையான் அப்படிங்கிறவரு அங்க இருக்க உமன்ஸோடைய ஹஸ்பண்ட் எல்லாரையும் கொன்னுட்டதாகவும் அவங்களுடைய பாடியை கூட தர மறுப்பதாகவும் சொல்றாங்க. இதை கேட்ட தீசியஸ் ரொம்பவே கோவப்படுறாரு. கோவப்பட்டுட்டு கண்டிப்பா அந்த கிங் கிரையானுக்கு நான் ஒரு பாடத்தை கற்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஹிப்போலைட்டா அண்ட் எமிலி இவங்க ரெண்டு பேரையும் தன்னுடைய பிளேஸான ஏதென்ஸ்க்கு அனுப்பி வச்சிடுறாரு. அப்புறம் தீசியஸ் அண்ட் அவரோட ஃபோர்ஸ் கிங் கிரையானோட பிளேஸான தீபஸ்க்கு போறாங்க. போய் கான்கரும் பண்ணிடுறாங்க. கிங் கிரையானை கொன்னுடுறாங்க. அங்க அழுதுட்டு இருந்தாங்களே ஒரு குரூப் ஆஃப் உமன், அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸுடைய உடல்களை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அண்ட் தீபஸ்ல இருந்து அர்ச்சைட்டா அண்ட் பாலமன் இவங்க ரெண்டு பேரையும் பிரிசனர்ஸா ஏதென்ஸ்க்கு கொண்டு வராரு. இப்படி அர்ச்சைட்டாவும் பாலமனும் ரொம்ப காலமா ஏதென்ஸ்ல பிரிசனர்ஸா இருக்காங்க. ஒரு நாள் பாலமன் சும்மா நடந்துட்டு ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது ஹிப்போலைட்டாவோடைய சிஸ்டரான எமிலிய பார்த்துடுறாரு. அவங்க அவ்வளோ அழகா இருக்காங்க. இன்ஸ்டன்ட்லி ஹி ஃபால்ஸ் இன் லவ் வித் ஹர். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதே மாதிரி அர்ச்சைட்டாவும் எமிலிய பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கும் எமிலிய ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதுவரை கசின்ஸா இருந்த அர்ச்சைட்டா அண்ட் பாலமன் எமிலிக்காக சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. நான் தான் பார்த்தேன், எமிலி எனக்கு தான் சொந்தம், இல்ல நான் தான் பார்த்தேன், எமிலி எனக்கு தான் சொந்தம்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை போயிட்டே இருக்கு. இந்த சமயத்துல டியூக் தீசஸ் அண்ட் அர்ச்சைட்டாக்கும் காமன் ஃப்ரெண்டான டியூக் பெரோத்தஸ் வராரு. வந்து தீசஸ் கிட்ட அர்ச்சைட்டாவை ரிலீஸ் பண்ணும்படியா கேட்குறாரு. அதுக்கு தீசஸும் ஓகே சொல்றாரு. பட் அண்டர் தி கண்டிஷன் அர்ச்சைட்டா திரும்பவும் ஏதென்ஸ்க்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அவரை பேன் பண்ணிடுறாரு. இதை கேட்ட அர்ச்சைட்டா ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாரு. ஏன்னா எமிலிய இவரால் திரும்ப பார்க்கவே முடியாது இல்லையா. அர்ச்சைட்டா தான் ரிலீஸ் ஆனாலும் என்ன நினைக்கிறாருன்னா, பாலமன் தான் லக்கி. ஏன்னா அவன் தினம் எமிலியை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆன் தி அதர் அண்ட் பாலமன் என்ன நினைக்கிறாருன்னா, அர்ச்சைட்டா ரிலீஸ் ஆயிட்டான், அவன் தான் லக்கி. இப்போ அவன் ரிலீஸ் ஆனதால அவன் ஒரு ஃபோர்ஸ் கேதர் பண்ணிட்டு எமிலியை கேப்சர் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மாற்றி இவன் தான் லக்கி, அவன் தான் லக்கி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அர்ச்சைட்டா தீபஸ்க்கு போயிடுறான். பட் தீபஸ்க்கு போனாலும் அவனால எமிலியை மறக்க முடியல. இப்படியே நாட்கள் நகருது. ஒரு நாள் காட் மெர்க்குரி அர்ச்சைட்டாவோட கனவுல வந்து நீ ஏதென்ஸ்கே திரும்ப போயிடு அப்படின்னு சொல்றாங்க. பட் இவனால அர்ச்சைட்டாவா ஏதென்ஸ்க்கு போக முடியாது. அதனால மாறு விஷயத்துல ஃபிலிஸ்ட்ரேட் அப்படிங்கிற பேர்ல போயிட்டு தீசஸ் கிட்டயே ஒரு புவர் ஒர்க்கரா அவன் வேலைக்கும் சேர்றான். அப்படியே நாட்கள் நகருது. தீசஸுடைய கோர்ட்லயே ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷனுக்கும் வந்துடுறான். இந்த சைட் பாலமன் எப்படியாவது அந்த பிரிசன்ல இருந்து தப்பிச்சு போயிடணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஒரு நாள் அதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அவர் தப்பிச்சும் போயிடுறாரு. இப்ப அர்ச்சைட்டா என்ன பண்றாருன்னா, நம்ம ஊட்ஸ்க்கு போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஊட்ஸ்க்கு போறாரு. பட் அதே ஊட்ஸ்ல தான் பாலமனும் ஒளிஞ்சிருக்கான். அர்ச்சைட்டா அந்த இடத்துக்கு போயிட்டு தன்னோட மாறு வேஷத்தை எல்லாம் கலைச்சிட்டு தன்னோட ஸ்டோரியை தானே சொல்லி ரொம்ப அழுது புலம்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லி. இதை கேட்ட பாலமன் ஒளிஞ்சிருக்காரு இல்லையா, அவரு இந்த கதையெல்லாம் கேட்டுருவாரு. பாலமனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அந்த இடத்துலயே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. மறுநாள் காலை வரை அவங்களோட டியூவல் தொடருது. அப்போ த நெக்ஸ்ட் டே ஹண்டிங்காக அந்த இடத்துல தீசஸ், ஹிப்போலைட்டா அண்ட் எமிலி எல்லாரும் வராங்க. வந்து இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்து ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது பாலமன் உண்மையெல்லாம் சொல்லிடுறான். இவன் ஃபிலிஸ்ட்ரேட் கிடையாது, அர்ச்சைட்டா தான் அப்படின்றது. இதை கேட்ட உடனே இந்த தீசஸ்க்கு ரொம்ப கோவம் வந்து ரெண்டு பேரையும் கொன்னுடணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. பட் அந்த சமயத்துல எமிலி அண்ட் ஹிப்போலைட்டா ரெண்டு பேரும் ரொம்ப அவசரப்படாதீங்க, கொஞ்சம் உங்க மேல கருணை காட்டுங்க அப்படின்னு ப்ளீஸ் பண்ணதால தீசியஸும் யோசித்து ஒரு முடிவை சொல்றாரு. என்னன்னா, உங்க ரெண்டு பேருக்கும் 1 year டைம் கொடுக்குறேன். அந்த 1 yearக்குள்ள 100 சோல்ஜர்ஸை கேதர் பண்ணி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும். அப்படி சண்டையில யாரு வின் பண்றீங்களோ அவங்க எமிலிய மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. 1 வருஷம் முடியுது. ரெண்டு பேரும் போருக்கும் ரெடி ஆகுறாங்க.
ஒரு பெரிய ஸ்டேடியம்ல சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த சமயத்துல பாலமன் காட் வீனஸ் கிட்ட போயிட்டு நான் எமிலியோட ஹார்ட்டை வின் பண்ணணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கிறாரு. காட் அவருக்கு ஒரு வின்னிங் சைன் கொடுக்குறாரு. ஹாப்பியா பாலமன் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அர்ச்சைட்டா காட் மாஸ் கிட்ட நான் அந்த வார்ல வின் பண்ணணும் அப்படின்னு ப்ரேயர் பண்றாரு. அவருக்கும் காட் வின்னிங் சைன் கொடுக்குறாங்க. எமிலி காடஸ் டயானா கிட்ட போயிட்டு எனக்கு மேரேஜே வேண்டாம், நான் இப்படியே ஒரு வெர்ஜனா இருக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்றாங்க. அதுக்கு காடஸ் சொல்றாங்க அதெல்லாம் முடியாது, நீ 2 பேர்ல யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு ஈவினிங் வரையும் சண்டை நடக்குது. அதுல பாலமன் தோக்குற மாதிரி ஆயிடுறாரு. அந்த ஹார்ஸ்ல இருந்து அவர் கீழே விழுந்துடுறாரு. சோ அர்ச்சைட்டாவை வின்னரா டிக்ளேர் பண்றாங்க. உடனே இதை பார்த்த காட் வீனஸ்க்கு ரொம்ப கோவம் வந்தது. காட் சாட்டன் கிட்ட போயிட்டு நான் பாலமோன் தான் வின் பண்ணணும்னு நினைச்சேன், என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும் போது சாட்டன் சொல்றாங்க இன்னும் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாங்க. அர்ச்சைட்டாவை வின்னரா டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எமிலியை நோக்கி அர்ச்சைட்டா நடந்து போகும்போது எதிர்பாராத விதமா அவருடைய ஹார்ஸ் அவரை தூக்கி கீழே போட்டுருது. அதுல இவருக்கு ரொம்பவே அடிபட்டுருது. அது காயப்பட்ட உடனே அவர் இறக்கும் தருவாயில இருக்கும்போது அர்ச்சைட்டா என்ன சொல்றாருன்னா நான் இறந்ததுக்கு அப்புறம் எமிலிய பாலமனுக்கு மேரேஜ் பண்ணி வைங்க, ஏன்னா எனக்கு அப்புறம் பாலமன் தான் அதுக்கு தகுதியானவ அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. அர்ச்சைட்டாவோட அந்த பரியல் செர்மனிக்கு அப்புறம் தீசியஸ் பாலமனுக்கும் எமிலிக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா தொடங்குறாங்க. ஸோ ஃபைனலி அர்ச்சைட்டா காட் கிட்ட தான் பேட்டில வின் பண்ணணும்னு வேணா மாதிரி அவரு பேட்டில வின் பண்ணிட்டாரு. அண்ட் பாலமன் காட் கிட்ட தான் எமிலியோட ஹார்ட்டை வின் பண்ணணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ண மாதிரி அவரு எமிலியை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. அடுத்த இந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.